ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்புமிக்க ஜோதிட கலையரசர் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களை வணங்கி இந்த பதிவை இடுகிறேன். 10ல் குரு பதவியை பறிக்குமா? இப்படி தாங்க கையடக்க புஸ்தகங்கள்ல, ஜோதிட புஸ்தகங்கள்ல போட்டிருக்காங்க. 10ல் குரு பதவியை பறிக்கும். பறிக்குங்கிற விஷயத்துக்கு குருவுக்கு சம்பந்தமே இல்லைங்க. குரு முழு சுபக்கிரகம்ங்க. சூரியன் இருந்து வாங்கின ஒளியை 2 மடங்காக்கி ஜாதகத்தில் செயல்படுது. யோகத்தொகை, அதாவது நிறைவு பெறாத விஷயங்களை நிறைவு பெற வைக்குது. பாதிக்கப்படாத அம்சங்களை மேலும் அந்த ஸ்தானத்தை பூஸ்ட் பண்ணி விடுது, சிறப்பாக்குது. குரு பகவான் மிகச்சிறந்த சுபக்கிரகம். இப்ப கடகத்துல உச்ச குருவா இருக்காருங்க, 12 வருஷத்துக்கு ஒருக்கா. அப்ப கடக ராசிக்காரர்களை கெடுக்க போகுதா? கண்டிப்பா கிடையாது. கோல்சாரம் கண்டிப்பா பார்க்கணும்னு சொல்றேன். கோல்சாரம் ஏதோ சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துல சொல்றேங்கிறது கூட ஒரு ஜோசியர் சொல்லக்கூடாது, கண்டிப்பா சொல்லணும். யோகமான ஜாதகங்கள் ஒளியாக, ஏற்கனவே ஒளியாக அமையப்பட்ட பாக்கியவான்கள். ஒளி குறைவா இருக்கும் பொழுது இந்த கோல்சாரம் அவர்களுடைய நடைபெறக்கூடிய தசாபுத்திகளை தூண்டி விடுது அப்படின்னு எடுத்துக்கிறணும். அப்ப அவசியம் தானே. 90% பேர் உழைத்து பிழைக்கக்கூடியவர் தானே. அந்த அமைப்புக்கு கோல்சாரம் பார்க்கணும், அது ஒரு விஷயம். இப்ப இயற்கை சுபக்கிரகமான குரு பகவான் ராசியை உட்காரும் பொழுது ஜென்ம குரு சிறைவாசம் அப்படின்னு நேற்று ஒரு வீடியோ போட்டேன். 10ஆம் இடத்துல வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது பதவியை பறிக்க போகுது அப்படி சொல்லக்கூடாதுங்க. இப்ப துலாம் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வராருல்ல, அப்ப துலாம் ராசிக்காரங்களுக்கு பதவி போயிருமா? கண்டிப்பா கிடையாது. இது ஒரு வினோதமான அமைப்புல சொல்லலாம். 10ஆம் இடத்தை வலிமைப்படுத்துது. அப்ப இதுவரைக்கும் தொழில்ல, வேலையில சரியில்லாத அமைப்புல இருக்கீங்கல்ல, அப்ப அந்த சரியில்லாத அமைப்பை மாற்றி அமைக்க போகுதுன்னு அர்த்தம். அந்த இடத்திலேயே தொழிலை நல்லபடியா அமைக்கலாம். அதாவது அந்த அலுவலகத்துல வேலை பார்க்கிறவங்களை கீழே, அதாவது அந்த பதவியிலிருந்து உயர் பதவிக்கு போகக்கூடிய வாய்ப்பையும் இது கொடுக்கும். அல்லது அங்கெல்லாம் நீங்க உச்சபட்ச பதவியா இருக்கீங்களா அப்படின்னு அந்த ஆபீஸ்ல வேற இடத்துல மாத்தி விட்டு நல்ல இடத்த கொடுக்க போகுது. அப்ப பதவியை வழக்கும் தான் சொல்லணும் ஒழிய பதவியை பறிக்கும் சொல்லவே கூடாது. இது ஜோதிட சாஸ்திரத்துக்கு எதிரானது. சனி தாங்க முழு பாவக்கிரகம். ராசியில சனி உட்கார்ந்தா ஓரளவு என்ன சொல்றாங்க, சனியை நியாயப்படுத்துபவர்கள், சனி வழக்குன்னு கூட சொல்றதுக்கு வாய் வராது. ஆனா கெடுக்காதுன்னு வரும். யோகத்தை செய்ய போகுதுன்னு தடுமாறுவாங்க. அப்ப குருபகவான உறுதியா சொல்லலாம்ல. குருபகவான் உறுதியா பதவியை வளர்ப்பாருன்னு சொல்லணும். அதைத்தான் நான் விளக்க போறேங்க. சரி, 10ல் குரு வரும் பொழுது ஒருத்தருக்கு பதவி சுத்தமாக போச்சுன்னா சாத்தியம் இருக்கு. எப்படி? கோல்சாரம் சொன்னாலுமே அடிப்படை தசாபுத்திகளை வச்சுதானே நான் சொல்றேன். அதுதானே உண்மையிலேயே ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. நான் என்ன சொல்றது? சாஸ்திரமே அதானே சொல்லுது. நமக்கு என்ன நடக்கக்கூடிய தசாபுத்திகள். சரி, அதாவது பல லட்சம் பேர் ஒரு ராசியில் இருக்கும், கோடீஸ்வரர் இருக்கும், அதுக்கு அடுத்த நிலையில் இருக்காங்க, அன்றாடம் பிழைக்கிறவங்க இருக்காங்க, நடுத்தர வசதி உள்ளவங்க இருக்காங்க, அன்றாடம் பிழைச்சி சேமிக்க வைக்கிறவங்க இருக்காங்க, அன்றாடம் சம்பாரிச்சுமே கடன் வாங்க, ஒரு நல்லது கெட்டதுன்னா கடன் வாங்கக்கூடிய அமைப்புல இருக்காங்க, நோய் நொடியோட இருக்காங்க, ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க, வயசான காலத்துல நல்லா சாப்பிடக்கூடியவங்க இருக்காங்க, பலதரப்பட்ட லைஃப் ஸ்டைல் இருக்கும் ஒரு ராசியில. அப்ப இந்த குரு பகவான் 1 வருஷம் வராருல்ல, அந்த 1 வருஷம் துணுக்கா, இந்த 1 வருஷம் 1 நாள் 2 மணிலாம் போகலாம். அந்த 1 வருஷம் கோல்சாரத்துல வரும் பொழுது இவங்களுக்கு மிக கடுமையான தசாபதிகள் நடக்கும். ஜாதகம் வலிமையா இருந்துச்சுன்னா, லக்னாதிபதி லக்னம் ராசியெல்லாம் வலிமையா இருந்தா கூட எல்லாருமே விதிவசப்பட்டவங்க தான். அவங்களுக்கு ஒரு கீழ்நிலையான பலன் வரும். அரச அமைப்புல உள்ளவங்களுக்கு சறுக்குதுல்ல, அந்த அமைப்புல இது நடக்கக்கூடிய அமைப்பு. அந்த நேரத்துல கோச்சாரம் வரும். ஆக தசாபுத்திகள் இடைஞ்சல் பண்ணி அவரை பதவியை போக்குறதை விட்டுவிட்டு அப்ப பார்ப்பாங்க. தசாபுத்திகளை கணிக்க தெரியாதவர்கள், சுபத்துவ பாவத்துவத்தை அறிய விருப்பம் இல்லாதவர்கள், அறிய தெரியாதவர்கள், தசாபுத்திகள் ஜாதகத்துல நடக்குது. இப்பதானே குரு பயிற்சி வந்துச்சு, துல்லியமா இருக்கும். வேற கீழ்நிலைக்கு போகும்போது அந்த குரு பயிற்சி வந்திருக்கும். ஒரு குரு பயிற்சி நடக்கும் பொழுது ஒரு வீட்டுல ஒருத்தர் தவறுறாங்க, அந்த ஜாதகம் வந்தது. அப்ப குரு பயிற்சி வருது, ஏன் அவர் தவறுறாரு? அன்னைக்கே தவறுறாரு. ஏன்? தசாபதிகள் கடுமையா ஓடிக்கிட்டு இருக்கு. கோல்சாரத்துல அந்த சம்பந்தப்பட்ட இழப்பை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் கோல்சாரத்துல கடுமையா வருது. அப்ப குருவை வந்தாலுமே காப்பாற்ற முடியாது.
பெரிய வெள்ளம் வருது, ஒரு சிறிய அணை போட்டோம்னா நிக்குமா? குருபவான சிறிய அணை நான் சொல்லல, குருபவான வலிமைக்கு மேல கடுமையான தசாபதிகள் வருது. பாவக்கிரகங்கள் பாவத்துவம் கடுமையானது, சுபத்துவம் மென்மையானது. அப்ப அது வரும்பொழுது தடுக்க முடியாதுல்ல. இந்த ஜாதகம் நான் விளக்குறேன், அது ஒரு நாளைக்கு விளக்கலாம். எப்படின்னா திரும்ப சொல்றேன், குருப்பெயர்ச்சி ஆண் அன்னைக்கு அவங்க வீட்டுல ஒரு கஷ்டம் நடக்குது, ஒரு இறப்பு நடக்குது வச்சுக்கோங்களேன். ஏன் நடந்தது? தசாபுத்தி தானே. அதே மாதிரி 10ல பதவியை பறிக்கக்கூடிய தசாபுத்திகள் கடுமையா இருக்கும்போது அடிப்படை ஜாதகத்துல 2ஆம் இடம் கொஞ்சம் வலிமை கம்மியா இருக்கும், கொஞ்சம் வலிமை, சுத்தமான வருமானமே இருக்காது. அப்ப பாவத்துவம் சுகத்துவம் கலந்த நிலையில இருக்கும். 10ஆம் இடம் ஏதாவது அடி வாங்கி இருக்கும், லாபஸ்தானம் கெட்டு போயிருக்கும். இந்த அடிப்படை சரியில்லாத அமைப்போடு தசாபுத்தி நடக்கும் பொழுது, கடுமையான தசாபுத்திகள் நடக்கும் பொழுது இந்த 10ல குரு வர்றாருல்ல, அப்ப இப்ப என்ன நினைச்சு 10ல குரு வந்தாரு, பதவி போயிடுச்சு. அப்படி ஆராய்ச்சி பண்ணாமல் சொல்லப்பட்ட விஷயம்ங்க, இது தவறு இல்லை. இதை போல நம்ம தெளிவுபடுத்த வேண்டிய கடமை. ஏன் 10 சரி 10ல பதவியை பறிக்கும்னு ஏன் சொன்னார்னா இதுதான் விளக்கம். அவர் ஜாதகத்துடைய அமைப்பை முதல்ல பார்க்கணும். பார்க்கறது மட்டும் இல்ல, சார அமைப்பு மற்ற அமைப்புல பார்த்தாலும் புலப்படாது. கிரக சுபத்துவ பாவத்துவம், சுபக்கிரகங்கள் தருவது சுபத்துவம், பாவக்கிரகங்கள் தருவது பாவத்துவம், ரெண்டு நிலை சுபத்துவ பாவத்துவம். இந்த அமைப்புல நடந்துகிட்டு இருக்கும் போது இந்த 10ல குரு வரும் பொழுது என்ன, அவரை கடுமையான முறையில் நடத்தாம கொஞ்சம் கௌரவத்தோட அந்த 10ல உள்ள குரு அதை செய்திருப்பார் ஒழிய பதவியை காப்பாற்ற முடியாதுங்க. சாதனை எத்தனை இருக்குது, அதைத்தான் இதை இப்ப விளக்க போறேன். 10ல் குரு பதவியை பறிக்குமா? இப்ப பாருங்களேன், லக்கணமும் ராசியும் இப்ப விருச்சியம் பொதுவா நான் சொல்லியிருக்கேன். இப்ப விருச்சிக ராசி விருச்சிக லக்கணமா போட்டிருக்கேன். சனியோட 10ஆம் பார்வை, செவ்வாய் 12ல போய் புதனோட சேர்ந்திருக்காரு, குரு பார்க்கிறாரு. அப்ப லக்கணாதிபதி 12ல போய் புதனோட வேற சேர்ந்து குரு பார்க்கிறாரு. அந்த நிலையில லக்கணமும் ராசியும் ஒன்றானால் கடுமை பல மடங்கும் நன்மை பல மடங்கும் சொல்லியிருக்கேன். லக்கணம் ராசி ஒன்றாகி சனி பார்க்கும்போது குரு பார்த்த சனி தான் பார்க்கிறாரு. அப்ப சுபத்துவ பாவத்தை இருக்கு பாருங்க, குரு பார்த்த சனி லக்னத்தை பார்க்கிறாரு. லக்னாதிபதி 12ல போனாலும் சுப வீட்டுல இருக்காரு, புதனோட சேர்றது தவறு, 8ஆம் அதிபதி இல்ல, மறுபடியும் குரு பார்க்கிறாரு. சுபத்துவம் பாவத்துவம் கலந்திருக்குது, புதன் சுக்கரன் பரிவர்த்தனை, சரியா? அப்ப மனைவி அமைப்புகள், மூத்த சகோதரர், இதுல ஏதாவது ஒரு நல்ல அமைப்பு இருக்கு, லாபங்கள்லாம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப 10ல சூரியன் சனியோட சம்பந்தப்பட்டார், குரு பார்த்த சனிதான். லக்கணமே வலிமை இல்லையே, லக்கண வலிமை இருந்தால் யோகத்தினுடைய உச்சபட்சத்தை அவர் அனுபவிக்க முடியும். 10ஆம் இடமும் டேமேஜ், சனி சூரியன் பார்வை ஆகாது. 11ஆம் இடத்துல புதன் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காரு. முதல்ல ஒரு பாவத்துவ சுபத்துவம் கலந்த நிலை, 2ஆம் வீட்டை குரு பார்க்கிறாரு. அப்ப ஏதோ வருமானம் அப்படிங்கிற அமைப்புல இந்த ஜாதகம் இருக்கும் பொழுது இப்ப அவர் இவருக்கு கண்டிப்பான முறையில ஒரு அலையோகமான தசாபுத்தி வரும் பொழுது, தொழில் சம்பந்தமா அப்படி வரும் பொழுது, சரியா? ரேவதி நட்சத்திரம் கூட வச்சுக்கோங்களேன், விருச்சிக லக்கணம் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்கணம் மீன ராசி கூட வச்சுக்கிறோங்க. இந்த சந்திரனை மறந்துங்க. அப்ப ரேவதி நட்சத்திரம் ஒரு பறக்க வச்சுக்கோங்களேன், இது 2 ஜாதகமா பிடிச்சுக்கோங்க. விருச்சிக லக்கணம் விருச்சிக ராசி எக்ஸ்பெரிமெண்ட், விருச்சிக லக்கணம் மீன ராசி வச்சுக்கோங்க. ரேவதியில பிறந்தாங்கன்னா புதன் கேது சுக்கிரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் தொடர்ச்சியா தசையோட அமைப்பை பாருங்க. லக்கணமே சரியில்லையே, முதல்ல லக்கணாதிபதி லக்கணம் இந்த சந்திரனை மறந்துட்டா லக்கணாதிபதி எடுத்துக்கோங்க. லக்கணாதிபதி 12ல போய் புதனோட சேர்ந்து அஷ்டமாதிபதி குரு பார்க்கிறாரு. 10ஆம் இடம் சரியில்லை, தொழில் அமைப்பு. 2ஆம் இடத்துல குரு இருக்கு, 2ல குரு வர்றது மட்டும் தொழிலை தந்துராது, துணை பாவகங்கள் அவசியம் வேணும். தொழிலுக்கு டிரான்சாக்சன் 2ஆம் இடம் வேணும், 10ஆம் இடம் வலிமை வேணும். அது மட்டும் பத்தாது, 2ஆம் இடம் வேணும், 2ஆம் இடத்துல சுபத்துவம் மட்டும் பத்தாது, 10ஆம் இடம் வேணும், 10ஆம் இடத்துல சுபத்துவம் மட்டும் பத்தாது, பாவத்துவம் இருக்கக்கூடாது, 11ஆம் இடம் நிலை வரணும், தசாபத்தியம் நல்லபடி வரணும். அதாவது 2ஆம் இடம் டிரான்சாக்சன், 10 தொழில், 11 லாபம். இது கூட அங்கத்தான் முழுமையா இருப்பார். லக்னகிரி வழிவா இருக்கணும். இப்படி ஒரு வார்த்தையில் பதில் சொல்லாமல் அப்படியே காம்பினேஷனா இருக்கக்கூடிய இந்த ஜோதிட அமைப்புல இப்ப அப்படி தசாபத்திகள் சரியில்லாம இருக்கும் பொழுது இவர் ஏதோ ஒரு தொழிலை செஞ்சுக்கிட்டு இருப்பாருங்க. 12ஆம் இடத்துல போனாலே நிலையான தொழில் இருக்காது, இப்படிங்கிற அமைப்பு. அப்ப நிலையில்லாத தொழில் வந்துகிட்டு இருக்கும் பொழுது, சரியா? ரேவதி புதன் தசை பாலியத்துல வரும், கேது சுக்கிரன் சூரிய தசை வரும், தொழில இழுபடி எத்தனை இருக்கும். இந்த நேரத்துல ராசிக்கு இங்கேயே வராதுன்னு வச்சுங்களேன், 10 தானே குரு. அப்ப 10ல வந்ததுனாலே அவர் கெட்டாரு. நல்லா புரிஞ்சுக்கணும், பொதுமக்கள் நல்லா பாருங்க, நிதானமா பாருங்க.
ஒரு நேரத்துக்கு அடுத்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இவர் தடுமாறின ஜாதகம், லக்னாதிபதி ராசியும் லக்னாதிபதியா நான் போட்டிருக்கேன். 12ல போனாலே வலிமை இல்லாதவர், குரு பார்க்கிறாரு, நம்ம நிமித்தி விடும். 8ஆம் அதிபதி புதன் சேர்றாரு, அவருடைய நினைப்பு கூட தலைகீழ போகும் அப்படிங்கிற அர்த்தம். அப்ப சுக்கிரன் நீசமா இருக்காரு, அப்புறம் நீசபங்கமா இருக்காரு. தொழில் ஸ்தானத்துல சூரியன் இருக்காரு, சுபத்தன்மையில சனி பார்க்கிறாரு, குரு பார்த்த சனிதான். தொழில பெரிய மேன்மையெல்லாம் அவர் வரமாட்டாரு. யோகம் இருந்தாலும் தடதாமதத்தோட அவருக்கே விருப்பம் இல்லாம அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும் லைஃப் ஸ்டைல். இந்த நேரத்துல 10ஆம் இடத்துல குரு வரும்பொழுது இவருடைய தொழில் அமைப்பு விருத்தி ஆகுமா போகுமா? 10ஆம் இடத்துல வரும்பொழுது அப்ப பலவீனமான ஜாதகங்களுக்கு 10ல குரு வரும்போது தடுமாறிக்கிட்டு இருக்க தொழில் அந்த ஒரு வருஷம் நல்லா தானே இருக்கும், அப்படித்தான் சொல்லணும். அப்ப இந்த இடத்துல 10ல இந்த குரு வரும்பொழுது தசாபுத்தி ரீதியாக அவர் தடுமாறும் பொழுது அப்ப அவர் என்ன சொன்னது, 10ல குரு வருதுல அதான் அவர் பதவி பறி போனது, வேலை போனதுன்னு சொல்றாங்க. இது தவறுங்க. நல்லா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சுபத்துவ பாவத்துவத்தை பார்த்தோம்னா அற்புதமாக பலன் சொல்லலாம். சுபத்துவ பாவத்தை பார்ப்பது மட்டுமல்ல, சுபத்துவ பாவத்தின் அளவீடுகள் அதுலதான் பலன் இருக்கு. சரி, என்ன பத்தி சொல்றேன். அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல 1300க்கும் மேற்பட்ட சுபத்துவ பாவத்துவ கோட்பாடு அடங்கிய வீடியோக்கள், கல்வி, உயர்கல்வி, திருமணம், 2ஆம் திருமணம், வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டுல வாழ்க்கை போய் சம்பாத்தியம் எவ்வளவு இருக்குது, படிக்கிறது ஒண்ணு, வேலைக்கு செல்றது ஒண்ணு, தொழில் செய்யலாமா, வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற அமைப்பு, அதுல என்ன இருக்கோ மெஜாரிட்டி அதைத்தான் நம்ம எடுத்து சொல்ல போறோம். அதான் நடக்கும். பலன்களை சொல்லும் போது கோச்சாரத்தை எடுத்து தான் சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு ஜாதகத்துல தந்தையுடைய குணம் என்ன, தாயின் குணம் என்ன, மூத்த சகோதரத்துடைய குணம் என்ன, இளைய சகோதரத்துடைய குணம் என்ன ஒரு ஜாதகத்துல பார்க்கலாம். இப்படிலாம் உள்ள கான்செப்டுக்கு வீடியோக்கள் 1300க்கும் மேற்பட்டு போட்டிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் தேவைப்பட்டாலும் திரையில் இருக்கக்கூடிய 90 80 57 13 70ங்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நேரிலே வரலாம். வாட்ஸ்அப்ல ஜாதகத்தை போட்டு ஆன்லைன் பார்க்கலாம். கிரக விளக்கத்தோடு பலன்கள் சொல்லப்படும். திருமணம் பொறுத்த விஷயத்துல திருமணம் எப்ப நடக்கும், எப்படி இருக்கும் வாழ்க்கை 10% சொல்ல முடியாது. அந்த திருமண விவரத்தை வாழ்க்கை சம்பவங்கள் தானேங்க. ஜாதகத்தை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரிதான் லைஃப் ஸ்டைல்கள். திருமணம் என்ன, திருமணம் வருது அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல. திருமணம் வரும்போது மட்டும் ஜாதகத்தை வந்துட்டு 10% போனா என்ன அர்த்தம், தவறு. அந்த விதத்தை சொல்லுவோம். சிசேரியன் குறிக்க வேணுமா, நல்ல குழந்தை வேணும்னா நம்ம நல்ல குழந்தை லக்ன ராசி வளர்த்து இந்த ராகு காலம் யமகாண்டத்தெல்லாம் பெறக்கூடாதுங்கிறத விட்டுட்டு ஆண்காலம் பெண்காலத்துலதான் ஆண் குழந்தை பெறும், பெண்காலத்தை பெண் குழந்தை பெறும் தவறான கருத்தையெல்லாம் விட்டுட்டு லக்ன வலிமை, லக்னாதிபதி வலிமை, ராசி வலிமை, ராசி அதிபதி யோகமான 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி கெட்டு போக அமைப்பு, ஒளிக்கிற சூரிய சந்திரர்கள் நல்லபடியா இருக்கணும், ஒளியா இருக்கும் போது ஜாதகம் சத்தா இருக்கும், தசாபதிகள் நல்லா வரணும். இத்தனையும் நம்ம சம்பந்தப்படுத்தி பார்க்க பெற்றோர் ஜாதகம் வேணும். பெற்றோர் ஜாதகத்துல 5ஆம் இடமும் குருபாவன நிலையும் எப்படிப்பட்ட பிள்ளை பிறக்க போது தெரியும். அதை பார்த்தா நம்ம உறுதியாக உங்களுக்கு குறிச்சு கொடுக்கலாங்க. இந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. இது நுட்பமான பாயிண்ட். இந்த அமைப்பு அப்புறம் தொழில் அமைப்பு, நீங்க எவ்வளவு சம்பாதிப்பீங்க உங்களையே வெளிச்சம் போட்டு காட்டலாம். இப்படிப்பட்ட பலன்களை தெரிந்து கொள்ள திரைத்திரைக்குள்ள வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்க. தெளிவாக கிரக விளக்கத்தோடு பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அடுத்த ஒரு நுட்பமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.